தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகள் மத்தியில் இறங்கி வரட்டும். பரிசுத்த ஆவியானவர் சகலமுமாய் இருந்து நடந்துங்க. எங்களுக்குள்ள ஒரு மனம் கொடுங்க, கீழ்ப்படிதல் கொடுங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற அந்த ஒழுக்கத்தை கொடுங்க. தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ள இறங்கும் பொழுது அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் எங்களுக்குள்ள உள்ளூர உருவி பாயக்கூடியதாக இருக்கட்டும், எங்களை சீர்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும், எங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும், புது படைப்பாக மாற்றும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் சொந்த பிதாவே, ஆமென். உட்காரும். கடந்த நாட்களுக்கு முன்பதாக வாட் இஸ் த யூஸ் ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ், வேத வசனத்தினால் பிரயோஜனம் என்ன அப்படின்ற ஒரு தலைப்புல நம்ம ஒரு 7 பாயிண்ட் எடுத்து அதில் ஒரு சில பாயிண்டை பார்த்து முடித்தோம். இடையில குட் ஃப்ரைடே, ஜீசஸ் உடைய உயிர்த்தெழுந்த நாள், ரெசரக்ஷன் டே, அடுத்தபடியாக வாக்குத்தத்த ஆராதனை, இப்படி ஒவ்வொன்றா வந்ததுனால ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ் நம்மளோட சபையில் இருந்ததுனால இந்த தொடர் புதனை கொஞ்சம் நிறுத்தி வைக்கணும். அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த நாளிலே ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவர்கள் ஆக்குகிறது, தேறின தேவ மனிதனாக்குகிறது, நற்கிரியைக்கு தகுதிப்படுத்துகிறது, உபதேசிக்கிறது என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 4 விதமான பாயிண்ட்களை நம்ம பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கப்பட்டு எடுத்து வாசிப்போம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். எடுத்து வாசிங்க. அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும். ஆமென். இந்த 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கடிந்து கொள்ளுகிறது. தேவனுடைய வசனம், வேத வசனத்தினால் பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கடிந்து கொள்கிறது அப்படின்னு சொல்லி இங்க பார்க்கணும். ஒருவன் வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமில்லாத சில பாவங்கள் உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், இந்த வசனமானது உங்களுக்கு தேவனுக்கு பிரியமில்லாத அந்த பாவங்களை உங்களை விட்டு நீக்கும்படியாக உணர்த்த, அதே நேரம் உங்களுடைய தவறுகளை கண்டித்து, மேலும் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, இந்த சாத்தானுடைய சடுதியில நீங்க சிக்கி போகாதபடிக்கு உங்களை உணர்த்தி வெளியே கொண்டு வருகிறது தான் இந்த கடிந்து கொள்ளுதல். நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடிந்து கொள்ளுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு பயமா இருக்கும். கடிந்து கொள்ளுதல்னா அடிச்சு கொள்றதா இருக்குமோ அப்படின்னு. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க கடிந்து கொள்கிறது அப்படின்னா குறை சொல்றதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு பெற்றோன், ஒரு தாய் தகப்பன் இருக்கிறான்னு சொன்னா, என் பிள்ளை ஒரு மக்கு, என் பிள்ளை ஒரு அறிவில்லாதது அப்படின்னு சொன்னா அது குறை சொல்றது. கடிந்து கொள்ளுகிறது என்று சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னா கண்டிக்கிறது. சொல்றது கடிந்து கொள்ளுதல் அப்படின்னா கண்டிக்கிறது. கடிந்து, விளக்குதல், ஓட்டுதல், அழித்தல், கண்டித்தல், அறிதல், அடக்குதல், இப்படி இத்தனை வகையான ஒரு 7 விதமா இந்த கடிந்து கொள்வதற்கு 7 விதமா தமிழ்ல மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆகவே அப்போ இந்த சாலமோன் ஞானி சொல்லும் ஒரு அழகா சொல்லுவான், நீ பெருமை எடுக்கிறதுனால உன் பிள்ளை சாக மாட்டான், அவன் நரகத்துக்கு போறதை தடுக்க முடியும். உன் பெருமை எடுத்து அடி அப்படின்றான். எப்போ அப்படின்னும் போது அவன் தவறு அதிகமாக செய்யும்பொழுது, மீறுதல் அதிகமாக செய்யும்பொழுது, அவன் மாறவே மாட்டேன் என்று சொல்லி இருக்கும் பொழுது அவனை கண்டிக்க. இதே போலதான் தேவனுடைய வார்த்தை கண்டிக்குது. எப்படி கண்டிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம்.
நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆவியால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வார்த்தைகள் மூலமாக கடிந்து கொள்வேன் அப்படின்றார். எப்போ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யாருன்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை அவர் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். அப்போ நாம என்ன செய்யணும்? இப்ப கடிந்து கொண்டு, இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது, ஒரு நோய் வருது. எதுக்காக இது வருது? உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன கைவிட்டாரு ஆண்டவர், ஜனங்கள் கைவிட்டாங்க, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கொள்ளை நோய் வந்துருச்சு, இப்படி ஒரு பெரிய பயம் வந்துச்சு, பெரிய ஒரு காரியம் வந்துச்சு, அவ்வளவுதான், இவ்வளவு நாள் ஷோ பண்ணது எல்லாம் முடிஞ்சு போச்சு, இவ்வளவு நாள் பைபிள் படிச்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இவ்வளவு நாள் தசம பாகம் காணிக்க கொடுத்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு, இது வரைக்கும் நான் ஊழியம் பண்ணதெல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாமே வேஸ்ட் ஆகி போச்சு. கிடையாது. இப்ப ஜாக்கிரதையாக நீ மாறுகிறதுக்கு இந்த வார்த்தை, நீ பைபிள் படிக்கும் பொழுது இந்த வார்த்தை உன்னை ஜாக்கிரதைப்படுத்துறதுக்காக உன்னை கண்டித்து உன்னை உணர்த்துகிறது, உன்னை சிரிச்சித்து சீர்படுத்துகிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? உன்னை மனமாறும். மனமாறுதல் நமக்குள்ள வேணும். மனமாறுதல் ரொம்ப முக்கியம். மனமாறுதல் அப்படிங்க, நான் இப்படிதான் இருப்பேன், நான் இதைத்தான் செய்வேன், இப்படிதான் பேசுவேன், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், என் காலம் முடிவு வரைக்கும் இப்படிதான் இருப்பேன் அப்படின்றது கிடையாது. ஏன்னா நீங்க நிறைய பேர் பைபிள் படிக்க மாட்டேன்றீங்க, நிறைய பேர் ஜெபம் பண்ண மாட்டேன்றீங்க, நிறைய பேர் சபையில ஐக்கியம் கொள்ள மாட்டேன்றீங்க, ஊழியக்காரனோட ஒரு ஐக்கியம் உங்களுக்குள்ள இல்லை. அதனாலதான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஊழியக்காரர்கள் பேசும்போது உங்களுக்குள்ள கோபம் கொந்தளிக்குது. இந்த ஆள் இப்படி பேசுறாரு, இந்த ஆள் இப்படி திட்டுறாரு, இந்த ஆள் தான் யோக்கியமான ஒரு ஊழியக்காரன் மாதிரி, இவனை விட பெரிய ஊழியக்காரன் உலகத்துல இல்லையா, அமெரிக்காவில் இல்லையா, லண்டன்ல இல்லையா, சொல்லுங்க, மதுரையில் இல்லையா, சென்னையில் இல்லையா, தூத்துக்குடியில் இல்லையா, கன்னியாகுமரியில் இல்லையா, ஆந்திரால இல்லையா, கேரளால இல்லையா, இவன் மட்டும்தான் அதிசயமா வாழ்ந்து பொத்துட்டு வந்த மாதிரி பெரிய மாதிரி பேசுறாங்க அப்படின்னு. வெளியே போய் பார்த்தீங்கன்னா பயங்கரமா விமர்சனங்கள்லாம் பயங்கரமா இருக்கும். எப்பனா நீங்க பைபிள் படிக்காம, சபையில ஒரு ஐக்கியம் இல்லாமல், ஊழியக்காரனோடு ஆவிக்குரிய ஒரு ஐக்கியம் இல்லாமல் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள விமர்சனங்களும் கோபங்களும் ஆதங்கங்களும் வரும். இப்ப வேதம் சொல்ல, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதை இருந்து மனம் திரும்பு. அப்போ நீங்க பைபிள் படிக்கும் பொழுதுதான், சபையில் ஐக்கியம் கொள்ளும் பொழுதுதான், இந்த வார்த்தை உங்களுக்குள்ள பிரசங்கங்கள் வரும் பொழுதுதான் இந்த வார்த்தை உங்களுக்குள்ள கண்டிக்க முடியும். கண்டிக்கிறதுக்கு நீங்க இடம் கொடுக்க முடியும். சொல்ல முடியலையா? ஆண்டவர் உங்களை நேசிக்கணும். ஆண்டவர் நேசிக்கிற மாதிரி நீங்க நடக்கணும், நீங்க பேசணும், நீங்க செயல்படணும். ஆண்டவர் நேசிக்கும் ஒரு பிள்ளையாக நீங்க என்ன பண்றீங்க? ஒரு பாவி நேசிக்கணும், ஒரு துரோகி நேசிக்கணும், ஒரு மனுஷன் நேசிக்கணும், ஒரு மனுஷன் நேசிக்கணும். அதனாலதான் இந்த காதல், கள்ளக்காதல், தப்பான காதல், பாவமான காரியம், சில காரியங்கள் தான் வருது. எனக்காக ஒரு நண்பன் ஒரு பாட்டில் வாங்கி வச்சு காத்துட்டு இருக்கான்டா. ஒரு அந்த பாட்டில் வந்து ஒரு ஃபாரின்ல இருந்து வந்து பாட்டில், அவனோட நான் ஒரு பெரிய பார்ட்டியில கலந்து கொள்ள போகிறேன். ஒரு திருமண ஃபங்க்ஷன், ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், இந்த மாதிரி உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் நான் ஆண்டவரோடு, அவருடைய வார்த்தையோடு, அவருடைய பிள்ளைகளோடு எனக்காவது, அப்பதான் உங்களுக்கு நேரம் இருக்காது, அப்பதான் உங்களுக்கு வேலையே வரும், அப்பதான் உங்களுக்கு ஓட்டியே வரும், அப்பதான் உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸே வரும், அப்பதான் உங்களுக்கு எக்ஸாமே வரும், அப்பதான் உங்களுக்கு எல்லாமே பேச. கடந்த நாளில் என் மகன் ஒரு எக்ஸாம் எழுத போனாங்க. இந்த எக்ஸாம் நாங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 வருஷம் அந்த எக்ஸாம் எழுதணும். ஆனால் எக்ஸாம் எழுதணும்னு காசு கட்டிடுவாங்க. அந்த எக்ஸாமுடைய டேட் பார்த்தா சண்டே இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க? எக்ஸாம் போக மாட்டாங்க.
காசு கட்டிடுவாங்க, காசு வீணா போயிடும். இப்படியே போச்சு. இப்ப லாஸ்டா ஒரு எக்ஸாம், அதே எக்ஸாம் எழுதுறாங்க. முதல் பார்க்கறாங்க சண்டே. முதல் என்ன பண்ணா சண்டேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டான். என்னங்க டாடி இந்த தடவை நான் எக்ஸாம் எழுத போறேன். சரி காசு கட்டி வை, நம்ம ஜெபிப்போம். கர்த்தருடைய சித்தம் இருந்தால் நீ அந்த எக்ஸாம் எழுதணும். கர்த்தருடைய சித்தம் இருந்தால் அது உனக்கு முக்கியமானது என்று கர்த்தருக்கு சித்தம் இருந்தால், கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் நிச்சயமா நடக்குமா. திரும்பி அதை போஸ்ட்போன் பண்றாங்க. மறுபடியும் சண்டே. அடுத்து போஸ்ட்போன் பண்றாங்க, திரும்பி சண்டே. அதுக்கடுத்து கடைசியா அதை டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. எப்படின்னா என்னைக்கு? சாட்டர்டே. கர்த்தர் ஸ்தோத்திரம். முடிவு சாட்டர்டே. திடீர்னு வருது, டாடி இந்த மாதிரி டாடி சாட்டர்டே மாத்திட்டாங்க டாடி. இத்தனை காலங்கள் அது சண்டே மட்டும் இருந்தது, மறு ஒரு புதுசா சாட்டர்டே வச்சிட்டாங்க. அப்போ சண்டே வருஷத்துக்கு நான் வந்துட முடியும், என்னை கொண்டு வந்து ட்ராப் பண்ணிருங்க. அன்னைக்கு நான் வந்து எக்ஸாம் எழுதினேன். கர்த்தர் எழுதியாச்சு. கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் எவ்வளவு தடைகள் இருந்தாலும், கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தால், கர்த்தருக்காக நாம் வாழ சித்தமா இருந்தால், அவருடைய சித்தத்துக்குள்ள நாம் இருந்தால் நமக்கு சரியான முறையில செயல்படுத்தி கொடுப்பார். அதான் அந்த ஜாக்கிரதை, மன திரும்புதல். நீ ஜாக்கிரதை மன திரும்பினால் அதுல வெற்றியை நிச்சயம் ஆண்டவர் கொடுப்பார். ஏன்னா கர்த்தர் நேசிக்கிறார். அவர் நேசிக்கும் போது நேசிக்கிற பிள்ளைகளை தான் நீங்க கண்டிக்க முடியும். ஒரு பெத்த தாயோ தகப்பனோ ஊழியக்காரனோ பெரியவங்களோ தாத்தாவோ பாட்டியோ யாரா இருக்காங்க அப்படின்னா நேசிக்கும் போது கண்டிப்பாக நீ அப்படி போகாத, நீ அதை சேர இதை பண்ணாத. பொய்யா அந்த உலக பிரகாரம் நேசிக்கிறவங்க நீ போ. ஒரு சகோதரன் ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண், என் மூத்த மகள் கூட 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறார். என் மகன் வராங்க. என் மகன் எப்பயுமே ஸ்கூல்ல, என் பிள்ளைங்க 2 பேருமே ஸ்கூல்ல நடக்கிற விஷயம், காலேஜில் நடக்கிற விஷயம், வேலை நடக்கிற விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப மூத்த மகன் வந்து சொன்னாங்க, டாடி இனி இந்த பெண்ணோட நான் பேச மாட்டேன். ஏமா? அவங்க தாய் சொல்லியிருக்கிறாங்க, நீ யாரையாவது காதலிச்சு கூட்டு வந்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். 10th தான் படிச்சுட்டு இருக்கு, என் கூட தான் படிச்சுட்டு இருக்கு. இப்படி சொன்னாங்க. அந்த பொண்ணு வந்து என்கிட்ட வந்து அது ஒரு பெரிய விஷயமா சொல்லுது, டாடி நீ யாரையாவது காதலிச்சு கொண்டு வந்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு. அதனால எனக்கு அவன் தப்பா தெரியுது, அவங்க அம்மாவும் தப்பா தெரியுறாங்க, அவங்களும் தப்பா தெரியாங்க. அந்த தப்பான காரியம் நான் பேச மாட்டேன். அளவா நான் சொல்லுவேன், அளவா வச்சுக்கோ, அளவா வச்சுக்கிச்சு. கடைசி என்னுடைய மூத்த மகள் மறிச்சு போக வரைக்கும் அளவா வச்சு. கடைசியில் பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம், 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடக்கும்போது அந்த 10th ஸ்டாண்டர்ட்ல யாரையோ லவ் பண்ணது, தொடர்ந்து லவ் பண்ணி அந்த பையனை கல்யாணம், அவங்க அப்பா அம்மா கல்யாணம் வச்சுக்காங்க. இது நல்லது அப்படின்றது நான் சொல்ல முடியாது, கெட்டதுன்னு சொல்ல முடியாது. இது அனுபவமானது, அவ்வளவுதான். ஹலோ, இருக்கீங்களா? அப்போ ஒரு பெற்றவர்கள் நீ இதை செஞ்சுட்டு வா நான் பார்த்துக்கிறேன். ஒரு பையன் அரவணை கொடுத்து வெட்டிட்டு வா நான் பார்த்துக்கிறேன், நீ பேசுறடா பாத்துக்கிறேன், சண்டை போட்டு வாடா பார்த்துக்கிறேன், நீ செஞ்சுட்டு வாப்பா அப்படின்றது தாய் தகப்பன் கிடையாது. கண்டிக்கிறது, நீ செய்யறது தவறு, நீ பேசுறது தவறு அப்படின்னு சொல்லி ஒரு சூடை போட்டு ஒரு அடியை போட்டு காதை பிடிச்சி திரி. எங்க அம்மா, நாங்க சின்ன பிள்ளைல இருக்கையில எங்களுக்கு கதை சொல்லுவாங்க. எங்க அம்மா கூட பிறந்தது 5 பெண்கள். யாராவது வந்தாங்க அப்படின்னு சொன்னா யாரும் முன்னாடி வந்து எட்டி பார்க்க கூடாது. கெஸ்ட் வந்தாலும் சரி, தெரிஞ்சவங்க வந்தாலும் சரி, யாரும் வந்தாங்கன்னா ஹாலில் வந்து உட்காந்துருந்தாங்கன்னா யாரும் வந்து எட்டி பார்க்க கூடாது. அப்படி எட்டி பார்த்தா எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்க, அப்படியே வருவாங்க, வரவங்களை வாங்க எப்படிக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே பக்கத்துல வந்து இவங்க தொடையை பிடிச்சி ஒரு இணுங்கிடுவாங்க. சத்தம் வரக்கூடாது, சத்தம் வரக்கூடாது. அப்படியே கம்முன்னு போய் உட்கார்ந்துருக்கணும் உள்ள. எங்க அம்மா சொல்லுவாங்க, எங்களுடைய தாய் இப்படி வளர்த்தாங்க எங்களை, அந்த ஒழுக்கம் இப்படியா இருந்துச்சு மாயா அப்படின்வாங்க. ஆனா இன்னைக்கு தாய் தகப்பன் உட்கார்ந்து இருந்தாலும் பிள்ளை வந்து முன்னாடி உட்காந்து கால் மேல காலை போட்டு அப்படியே கன்சியஸ் மாறுது. காரணம் என்ன அப்படின்னா அந்த ஒழுங்குகள் தவறி, மனம் திரும்புதல் தவறி, கர்த்தருக்குரிய பயம் இல்லாமல், கர்த்தருடைய சிநேகம் இல்லாமல். நேரா பார்க்கும்போது என்னன்னே எப்படிக்கீங்க, நல்லா இருக்கீங்க, அங்கிட்டு போன டே அவன் கிடக்கான், அவன் ராஸ்கல், அவன் வேண்டது
கூட 2 வார்த்தையும் சேர்த்து பேசுகிறேன். உலக பிரகாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கெட்ட வார்த்தைகள் ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். எப்படி இருக்கு பெரிய வார்த்தை? வாசிப்போம். இன்னொரு வார்த்தை சங்கீதம் 141:5. சங்கீதம் 5 வசனம். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை, அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் சொல்ற சங்கீதக்காரன் சொல்றான், என்னை கண்டிக்கட்டும், என் தலையில கொட்டட்டும். அப்படியே இன்னும் என் தலைக்கு எப்படி இருக்கும்? ஒரு அபிஷேகமா இருக்கும். நான் அதனால என்ன பண்ண மாட்டேன், குறைஞ்சு போக மாட்டேன், அல்ல தட்டி குறைஞ்சு போக மாட்டேன். அதனால நான் குறைஞ்சு போக மாட்டேன். இன்னும் நான் ஜெபம் பண்ணுவேன், இன்னும் நான் பரிசுத்தமா, இன்னும் நல்லா இருப்பேன் அப்படின்னா. ஆனா இன்னைக்கு உங்களை ஏதாவது சொல்லிட்டா கொஞ்ச நாள் சர்ச்சு பக்கமே வர மாட்டீங்க, பாஸ்டர் மூஞ்சியே பார்க்க மாட்டீங்க. நம்ம சபையிலிருந்து எவ்வளவு பேர் போனாங்க, இன்னைக்கு யாருமே மூஞ்சி பார்க்க மாட்டீங்க. என்ன சொல்லுவாங்க, வண்டியில போயிட்டு கார்ல போயிட்டு சொல்லுவாங்க, இந்த போறாங்க அவங்க, இந்த போறாங்க இவங்க. கடைசி காலத்துல இயேசுக்கு சிங்க தெரியாது, அண்ணன் தெரியாது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் திரும்பி போய் இருக்கவே மாட்டாங்க, எங்க காணும் போயிட்டாங்களா என் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஏன்னா இப்படிதான் கண்டிப்பை கண்டிக்கும் பொழுது அவதூறா பேசிக்கிட்டு போனவங்க இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க சபையில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஹலோ, இன்னைக்கும் என்ன பேசுறவங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, திட்டவங்க உட்காந்து முருமுருகள் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. வேதம் சொல்லுது, என்னை கடிந்து கொள்ளட்டும், என்னை கண்டிக்கட்டும், என்னை திட்டட்டும், என்னை சீர்படுத்தட்டும், அது எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும், எனக்கு குறையாது, எனக்கு அபிஷேகமா இருக்கும். இன்னும் அதனால நான் என்ன பண்ணுவேன், ஜெபத்துல வளருவேன், இன்னும் பைபிள் படிக்க வளருவேன், இன்னும் பசுத்த வளருவேன் அப்படின்னு சொல்றான் சங்கீதக்காரன். கடிந்து கொள்ள அவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா நான் என்னுடைய நினைவு தெரிஞ்ச நாள் கடிந்து கொள்ளப்பட்டே வளர்த்தேன். என் தகப்பன் அடித்து, என் தாய் அடித்து, என் வாத்தியார் அடிச்சு, இப்படி அடிச்சு திருத்தி 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 ஒருவேளை அதனால சில தவறுகள் செய்யாமல் இருக்கிறோம். அது அதுவாக கூட இருக்கு. ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, அது மட்டும் இல்ல, தேவனுடைய வார்த்தை நம்மளை திருத்துது, நம்மளை உணர்த்துது. அந்த வார்த்தை படிக்கும்போது, பைபிள் படிக்கும்போது, இன்னைக்கு நான் பைபிள் படிக்கிறேன், அந்த பைபிள் படிக்கும்போது அதோட வார்த்தை என்னை உடனே உணர்த்தும். உடனே ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து நான் அதுக்கான காரியத்தை நான் செயல்படுகிறேன். இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு பைபிள் படிக்க நேரம் இல்லை, நீங்க பைபிள் படிக்கிறதே கிடையாது. பைபிள் எப்ப படிக்கிறீங்க? சபைக்கு வரும்போது தான் தேடுறீங்க, எங்க பைபிள் எங்க காணும்? பிள்ளைகளை கூப்பிட்டு ஓட்டதானே கொடுத்தேன், ஒருவேளை அப்பாட்ட கொடுத்துட்டு போகணும், அம்மாட்ட கொடுத்துட்டு போகணும், புருஷன்ட்ட கொடுத்துட்டு போகணும், மனைவிட்ட கொடுத்துட்டு போகணும். எங்க போட்ட பைபிள? என் பைபிள் எங்க பார்த்தேன்? சபைக்கு வரும்போது தான். சபைக்கு வரும்போது அப்புறம் தூக்கிட்டு வரக்கூடாது, நீ கொண்டு போய் பைபிளை வச்சிரு, நான் முன்னாடி பண்ணி எடுத்துட்டு வந்துரு. நான் அப்படியே வேலைக்கு போயிட்டு, அப்படியே கடைக்கு போயிட்டு, அப்படியே போய் டிஃபன் கடைக்கு டிஃபன் சாப்பிட்டு அப்படியே வந்துடுறேன். நீ இப்படியே பைபிளை தூக்கிட்டு வந்துரு. நான் வந்து பைபிளை நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். பைபிள் முடிச்ச உடனே இந்த பைபிளை தூக்கிட்டு போய் வீட்டில் போட்டுரு, போகையில போட்டுரு, என் பேரை தூக்கி போட்டுரு, என் பைபிளை தூக்கி போட்டுரு, அங்கே கிடக்கணும், போகிற போக்கில் வீட்டுக்கிட்ட போட்டு போயிரு, நான் வேலைக்கு போயிடுறேன். அப்போ என்ன இது கிடையாது, தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் என்ன பண்ணுறதில்ல, மதிக்கிறது கிடையாது. அதனால அதை உணர்த்தும் பொழுது, கண்டிக்கும் பொழுது, கடிந்து கொள்ளும் பொழுது அதை நீங்கள் என்ன பண்ண பொருட்படுத்துறது கிடையாது. அந்த வார்த்தைகள் வரும் பொழுது, அந்த கண்டிப்பு வரும் பொழுது, கடிந்து கொள்வது வரும் பொழுது என்ன செய்ய மாட்டேங்க, நீங்க ஜாக்கிரதையாக மாட்டேன்றீங்க. இதெல்லாம் சபையில பாத்தீங்கன்னா மெசேஜ் கொடுக்கல, இதை படிங்க அப்படின்னு சொன்னா எத்தனை சகோதரி எழுப்பீங்க. இப்பெல்லாம் பல சகோதரிகள் படிக்கவே மாட்டேன்றீங்க, கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, பிடிச்சி வச்ச கொலக்கட்டை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா ஹெல்த்தியா தான் இருக்கீங்க, எதுவும் குறைவு இல்லை. ஒரே ஒரு பிரதர் மட்டும் புசுக்கு எடுத்து படிக்கணும். அப்ப என்னாச்சு,
பைபிள் படிச்சா தானே பிராக்டிஸ் வரும். பைபிள் படிக்கல, அதனால அப்படி பைபிள் படிச்சா தான் உங்களுக்கு அங்கே திட்டு விடுவோம், அங்கே கண்டிப்பு விடுவோம், அங்கே கண்டு கொடுத்துருவோம். அப்போதான் நீங்கள் ஜாக்கிரதை ஆகணும். அப்போதான் நீங்கள் மனம் திரும்ப முடியும். அங்கே நீங்கள் பைபிளே படிக்காம இருந்தாலும் நீங்கள் மனம் மாற மாட்டீங்க, மனம் திரும்ப முடியும். மறுபடி அந்த பாதாள பாவக்குழியில சாபக்குழியில விழுந்துக்கிட்டே இருக்கீங்க. அது உங்களை மேற்கொண்டுட்டே இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எபேசியர் 5:13. அவைகளெல்லாம் வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகிறது எல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கம். நீங்க பைபிள் படிக்கும்போது அல்லது நீங்க அந்த பிரீச்சருடைய பிரீச்சிங் கேட்கிறேன், அதாவது அந்த பிரசங்கியாருடைய பிரசங்கம் கேட்கிறேன், இந்த இவாஞ்சலிஸ்டோடைய பிரசங்கம் கேட்கிறேன், இந்த சுவிசேஷம் அப்படி இருக்கு, இந்த சுவிசேஷம் இப்படி இருக்கு, இது நல்லா இருக்கு, இப்படி நீங்க இந்த யூடியூப்ல ஃபேஸ்புக்ல இந்த மாதிரி மீடியாக்கள்ல டிவிகள்ல பார்த்துட்டு எனக்கு அப்படியே ஒரு 2 அழுக கண்ணெல்லாம் வடிஞ்சிருது. இன்னைக்கு என்ன நிலைமை எழுதணும், அந்த நிலைமைக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் இந்த ஊழியக்காரனை என் டிவியில் அனுப்பி, என் போன்ல அனுப்பி, என் வாட்ஸ்அப்ல அனுப்பி, என் ஃபேஸ்புக்ல அனுப்பி, என் யூடியூப்ல அனுப்பி கரெக்டா பேசிட்டாரியா. நீ பைபிள் படிச்சன்னு சொன்ன அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு நீ போகிற உன்னுடைய சபையில உன்னுடைய ஊழியக்காரன் மூலமா உன்னுடைய ஆவியானவர் தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக கடிந்து கொள்ளப்படும் போது கேட்டா எப்படி இருக்குமா? வெளிச்சமா இருக்குமா? வாசிங்க. அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். என்ன கவனம் பாருங்க, எல்லாரும் கடிந்து கொள்ளப்பட்டு அந்த கடிந்து கொள்ளுதலினால் ஒரு பூர்ண வெளிச்சத்தை பெற்று அந்த வெளிச்சத்தினால வெளியரங்கம் வெளியே தெரியும். நீங்க கடிந்து கொள்ளப்பட்டு கண்டிக்கப்பட்டு சீர்படுத்தப்பட்டு ஒரு வெளிச்சத்துக்குள்ள வந்துடுவீங்க. அந்த வெளிச்சத்துக்குள்ள வந்த பிறகு நீங்க வெளியே போகும்போது அந்த வெளிச்சம் எல்லாருக்கும் தெரியும். இல்லைன்னு சொன்னா நீங்க சபைக்கு வந்துட்டு போனீங்கன்னா அப்படியே சபை விட்டு போயிலேயே கொட்டாய் விட்டு தான் போனீங்கன்னா சபையிலேயே கொட்டாய் விட்டு தான் இருப்பீங்க. வெளியே போனோன்னா அப்படியே போவீங்க. பார்க்குறவங்க எங்க சபைக்கா போயிட்டு வராங்க, சர்ச்சைக்கா போயிட்டு அப்படி தூங்கி வராங்க. பாஸ்டர் நல்லா ஏசி ரூமை போட்டு ஏர் கூலரை போட்டு ஃபேனை போட்டு நல்லா தூங்க வச்சிருப்பாங்க உங்களுக்கு, நல்லா தாலாட்டு போட்டு தூங்க வச்சிருப்பாங்க உங்களுக்கு. ஆனால் எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஃபேனுன்னு போடாமல் ஏசி போடாமல் ஏர் கூலர் போடாமல் உங்களுக்கு எப்படி தான் தூக்கம் வருதுங்க? எப்படி தான் நீங்கள் தூங்குறீங்க, எப்படி கொட்டாய் விடுறீங்க எனக்கு தெரியல. நான் விடிய எத்தனை ஃபேன் போட்டாலும் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. நைட்டு 12 கூட 1 மணிக்கு வெளியே வந்து வீட்டு வாசல் நின்று நடந்துக்கிட்டு அலைகிறேன். நானும் பாஸ்டமா பிள்ளைங்க நைட்டு 1 மணி 1:30 மணிக்கு வெளியே நின்றுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்போம். சேரப்படவங்க நடந்துட்டு இருப்போம். தூக்கம். ஆனால் நீங்கள் எப்படிதான் தெரியல, எவ்வளோ வேர்த்து கொட்டினா எவ்வளோ சூடானாலும் எத்தனை டிகிரி 100க்கு மேலே எத்தனை டிகிரி அடித்தாலும் எப்படி தான் கொட்டாய் வந்து தூங்குறீங்களோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு அந்த மாதிரி ஆசீர்வதிச்சிருக்காரு. நல்லா தூக்கத்தின் ஆவியை சத்துருவான உங்களுக்கு கொடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலகப்புற வாழ்க்கை நல்லா தூங்க விட்டு நல்லா தாளாடிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் தசம பாகத்தில் உண்மை இல்லை, சபை கூறுதல் உண்மை இல்லை, ஜெபத்தில் உண்மை இல்லை, வேத வாசிப்பு உண்மை இல்லை. அதனால தான் கடிந்து கொள்வதை உங்களால் பெற முடியல. யாராவது கொட்டி பேசும்பொழுது திட்டி பேசும்பொழுது உடனே இந்த சபை விட்டு அந்த சபைக்கு போகிறது, அந்த சபை விட்டு அந்த சபை குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே தெரியுதுங்க. குருவி மாதிரி சிட்டுக்குருவி மாதிரி உடத்த நிற்காம டக்கு 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 டக்குன்னு இலக்கி இலை கிளைக்கு கிளை கிடையாது, இலக்கி இலை. இந்த இலையில கொஞ்சம், இந்த இலையில கொஞ்சம், இந்த இலையில கொஞ்சம் பரம்பிடுவீங்க. அதனால தான் அவங்க ஒரு ஆள் சொன்னா மாறிடுங்க, இங்க ஒரு ஆள் சொன்னா மாறிங்க, இங்க ஒரு ஆள் பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரே நான் எல்லாம் சொல்லுவேன், உடனே அப்படியே ஆமா கரெக்ட் பாஸ்டர், கரெக்டா பாஸ்டர், ஓ இதயம் திறந்துருச்சு, உடஞ்சிருச்சு, நொறுங்கிருச்சு, அப்படியே அழுவீங்க. அப்படி வெளியே போனோன்னா திருப்பி
வேற ஒருத்தன் ஒன்று சொல்ல, வேற ஒருத்தன் ஒன்று சொல்ல, வேற ஒரு காரியம், ஒரு காட்சி உங்களுக்குள்ள வர, திரும்பி அதுக்கு மாறிடுவீங்க. வர சனிக்கிழமை ஒரு 7 நாள் முடிஞ்ச உடனே, சனிக்கிழமை முடிஞ்சோடனே 7 விதமா மாறி பல ஜென்மங்கள் எடுத்து மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போமா வேண்டாமா, ஐயோ பல்லு வலி வந்து, தலைவலி வந்து, கை வலி வந்து, கால் வந்து, சலந்தோஷம் வந்து, காய்ச்சி வந்து, போமா வேண்டாமா போடும். காணிக்க போட காசு இல்லை. இப்போ புதுன்னு ஆரம்பிச்சிருக்காங்க காணிக்க போட காசு. நம்ம காணிக்க இப்போ புதுசு அப்படி ஒன்று எப்படியாவது வரக்கூடாது, அவ்வளவுதான். சில பேருக்கு துணி அயன் பண்ணல, துணி கிழிஞ்சிருக்கு, துணி ரெடி பண்ணல, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாக்கு போக்குக்கோட காலம் கிடையாது. இது கடைசி காலம். கடைசி காலம் கிடையாது, கடைசி நிமிடம் நடைபெறுது. வேதம் சொல்லுது பாருங்க. இங்க நீங்க கடிந்து கொள்ளுதலை நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு வெளிச்சம் உங்களுக்குள்ள வரும். அந்த வெளிச்சத்தினால உங்களை வெளியரங்கமாக்கும். எப்படி ஆக்குறது? வெளியரங்கமாக்குறதெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. வெளியரங்கமாக இருக்கிறது, வெளியரங்கமாக இருக்கிறது எல்லாமே வெளிச்சமாக இருக்கிறது. அப்போ நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்பீங்க. ஹலோ, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்க இருப்பீங்க. இல்லை என்று சொன்னால் நீங்க இருளின் பிள்ளைகள் சத்துருவானவன். எல்லாரும் சொல்லுவாங்க சாத்தான் வந்து ஆண்டவர் தள்ளி விட்டாரு, நேர உலகத்துலதான் பூமியில தான் வந்து விழுந்தான் அப்படின்னு சொல்லி. லூசிபரை தள்ளி விட்ட உடனே நேர அவன் மேல வந்து பரலோகம் தள்ளி விட்டா எத்தனை கோள்கள் இருக்கு, எத்தனை பிளானட் இருக்கு, எதிராக விழுந்துருவாங்கல்ல. நேரம் மேல இருந்து தள்ளி விட்டா கீழே பூமியில தான் விழுவாங்களா? இல்ல. அப்ப பூமியில வந்து விழுகல. நல்லா கவனம் பார்க்கணும். அவன் எதுல இருந்து விழுந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதிகாரத்திலிருந்து விழுந்தான், வெளிச்சத்திலிருந்து விழுந்தான். அதிகாரத்திலிருந்தும் வெளிச்சத்திலிருந்து விழுந்தான். அவன் வெளிச்சத்தை இழந்து போனான், அதிகாரத்தை இழந்து போனான். அதுதான் காரணம். அப்போ நீங்க ரட்சிப்பு அடைஞ்சிருக்கீங்க, ஞானஸ்தானம் பட்டிருக்கீங்க, நீங்க கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சமாகவில்லை என்று சொன்னார். நீங்க வெளிரங்கமாக வெளிச்சமாகவில்லை என்று சொன்னால் நீங்க உங்களுடைய ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அதிகாரங்களில் இருந்து, உங்களுடைய அபிஷேகத்திலிருந்து, உங்களுடைய சகல விதமான அந்த வெளிச்சத்திலிருந்து நீங்க தள்ளப்பட்டு மறுபடியும் எங்க ஆயிருவீங்க? இருளாயிருவீங்க, இருட்டாயிருவீங்க. விஷயம் புரியுதா? சொல்ல. அப்போ லூசிபர் தள்ளப்பட்டு பூமியில் வந்து விழுந்தான் அப்படின்றது வந்து கிடையாது. அவன் அதிகாரத்தை இழந்து போயிட்டான், வெளிச்சத்தை இழந்து போயிட்டான். தேவனுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு அவன் ஏற்றுக்கொள்ளாததுனால அவர் கண்டிக்கும் பொழுது, அவர் சொல்லும் பொழுது அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அதை ஏற்றுக்கொள்ளாமல் போனதுனால அவன் இருளாக்கப்பட்டான். சொல்லுவாங்க நீங்க அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சங்கிலி போட்டு யானையை கட்டி வச்சுக்க, இல்லவே இல்லைங்க. அவன் எப்படி இருக்கிறான்னு சொல்ல, தலையை குனிஞ்சு 2 கையும் வச்சு இப்படியே நிற்கிறான். சங்கிலி கட்டப்படல, தேவனுடைய வார்த்தையினால் அவன் கட்டப்பட்டிருக்கிறான். அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை. நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாகணுமோ, அதிகாரத்தின் பிள்ளைகளாகணுமோ, இல்லை அதிகாரத்தை இழந்து இருளாக மாற வேண்டுமா? இவ்வளவுதான் விஷயம். இருக்கீங்களா? வாசிங்க நீதிமொழிகள் 19:15. நீதிமொழிகள் 19:15. சோம்பல் தூங்கி விழப்பண்ணும், அசதியானவன் பட்டினியாய் இருப்பான். கட்டளைகளை காத்துக்கொள்ளும் தன் ஆத்மாவை காக்கிறான், வழிகளை அவமதிக்கிறது சாவான். இந்த நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 15ஆம் வசனம் மறுபடியும் ஒருத்தர் நல்லா அழுத்தம் திருத்தமா வாசிக்கும் பொழுது நான் வாசிக்கிறேன், கேளுங்க. 19:15. சோம்பல் தூங்கி விழப்படும், அசதியானவன் சோம்பல். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க சோம்பல் இருந்தா, ஹலோ இருக்கீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க சோம்பலா இருந்தா ஜெபம் பண்ண முடியல, பைபிள் படிக்க முடியல, ஆராதனை பண்ண முடியல, ராபோஜனத்துல கலந்து கொள்ள முடியல, சபைகளுக்கு வர முடியல, ஹலோ குடும்ப ஜெபம் எடுக்க முடியல, சோம்பேத்தனமா இருந்தா என்ன செய்யும்?
தூங்கி விழப்படும். அசதியா இருந்தால் பட்டினியா இருப்பான். எதுல பட்டினியா இருப்பான்? சாப்பாட்டுலையா? நானும் சாப்பிடாட்டினாலும் நல்ல வேலை பார்ப்பேங்க, சாப்பிடாட்டினாலும் சாப்பிடாம தான் நல்லா இன்னும் வெயிட்லாம் தூக்குவேன், இன்னும் ஓடுவேன், சாப்பிட்டா தான் சோம்பேறியாவேன். அந்த சாப்பாடே கிடையாது. இந்த சாப்பாடு என்ன சாப்பாடு? ஆவிக்குரிய ஆகாரம். ஆவிக்குரிய ஆகாரம். ஆவிக்குரிய ஆகாரம் இல்லை என்று சொன்னால் பட்டினி. அந்த பட்டினி என்ன? கடந்த அடுத்த வசனம் கரெக்டா வாசிங்க. கட்டளையை வாசிங்க. கட்டளையை காத்துக் கொள்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான். கட்டளைகளை காத்துக் கொள்கிறவன். எந்த கட்டளை? இந்த 66 புஸ்தகத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளைகள் ஒவ்வொன்றும் நம்மளை கண்டித்து, நம்மளை உணர்த்தி, நம்மளை சீர்படுத்தக்கூடிய, நம்மை செவப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகள் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு நடந்தால் இது என்ன ஆகும் சொல்லி பார்க்கும்போது உங்க ஆத்மாவை காக்கும். உங்க ஆத்மாவை காக்கும். நீங்க உங்களோட ஆத்மா, அதான் யோவான்ல வாசிக்கும் போது 3 யோவான்ல வாசிக்கும் போது, ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும். கர்த்தர் எதிர்பார்க்கிற நீ சுகமாய் இருக்கும். நீ நினைக்கிற ஒரு நேரம் சாப்பாடு, ஒரு நேரம் வேலை, கொஞ்சம் பணம், கொஞ்சம் தெம்பு, கொஞ்சம் ஆடை, கொஞ்சம் ஆடம்பரம், அதோட கொஞ்சம் சேர்ந்து ஆணவம், கொஞ்சம் அப்படியே வந்துட்டு அந்த திமிரு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படியே பார்த்தீங்கன்னா நான் தாண்டா பெரிய, எனக்கு எல்லாமே. ஒன்றும் செய்ய முடியாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுங்கள். கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுங்கள். வேதம் சொல்கிறது, இதை வாசிக்கும் பொழுது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நம்பிக்கை இருக்கும் மட்டும் உன் மகனை சிற்சை செய், ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்துமாவை எழும்ப விட்டார். எப்படி? நம்பிக்கை இருக்கும் வரைக்கும் சிற்சை. ஆண்டவர் உங்களுக்கு, ஆண்டவர் உங்க மேல நம்பிக்கை வச்சு திரும்பி வந்துருவான், திரும்பி வந்துருவான், திரும்பி வந்துருவான், திரும்பி வந்துருவான். ஒரு பெரிய தோட்டம், தோட்டத்துல ஒரே ஒரு அத்தி மரம். இவன் எஜமான் வரான், என்னப்பா இது இவ்வளவு பெரிய அத்தி மரம், இவ்வளவு இடத்த மறைச்சிக்கிட்டு நடுவுல மத்தியில எல்லாம் ஒண்ணுதான், நடுவு மத்தியெல்லாம் ஒண்ணுதான், மத்தியில ஒரு தடையா இருக்கு. இது கனியும் கொடுக்க மாட்டேது, ஒண்ணும் கொடுக்க மாட்டேது, சும்மா நிக்குது. அந்த தோட்டக்காரனை கூப்பிட்டு சொல்றேன், எடுத்து போட்டு வெட்டி போட்டுருப்பா. அந்த தோட்டக்காரன் சொன்னான், இன்னும் கொஞ்ச நாள் கொடுங்க ஐயா, கொஞ்சம் அதுக்கு நான் பாத்தி கட்டி, அதுக்கு தண்ணீர் ஊற்றி, அதுக்கு போட வேண்டிய பொட்டாசியம், யூரியா எல்லாம் போட்டு, அதுக்கு போட வேண்டிய எல்லா விதமான உரமெல்லாம் போட்டு திரும்பி கனி கொடுக்கறதுக்கு அது ஏதாவது பண்றேன், ரெடி பண்றேன், கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடுங்க, கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. கொஞ்ச நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நிச்சயமா அதை என்னால் மாற்ற முடியும், கனி கொடுக்க முடியும் அப்படின்னா உடனே அந்த எஜமான் சொல்ற, சரி பார்ப்போம், இல்லைன்னா நீ தான் பொறுப்பு, நீ தான் எனக்கு, அந்த மரம் கிடையாது, இனிமேல் உனையத்தான் நான் பேசு அப்படின்னு. அதே போல இன்னைக்கு பிதாவானவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசும்பொழுது ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறேன், இவன் எப்படியாவது இந்த பாவத்தை விட்டு வெளியே வந்துடுவான், இவன் எப்படியாவது பாவத்தை விட்டு வெளியே, எப்படியாவது இந்த விக்கிர ஆவியை விட்டு வெளியே வந்துடுவான், எப்படியா இந்த சதி மோசங்களை விட்டு வெளியே வந்துடுவாங்க, எப்படியா மனம் மாறி, எப்படியா கனி கொடுத்துருவாங்க, எப்படியாவது. அந்த நம்பிக்கை இருக்க வரைக்கும் தான் கர்த்தர் உங்களை சிரிச்சுக்கிட்டே இருப்பார். நம்பிக்கை இருக்கும் மட்டும் உன் மகனை சிச்சை செய், ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்மாவை. அதனாலதான் நீங்க சாகாம இருக்கீங்க. எத்தனையோ நல்லவர்கள் மறைச்சு போகிறது உலகத்துல, எத்தனையோ பேர்கள் டம்மு டக்கு டக்குன்னு ஆக்சிடென்ட் ஆகி சாகும்போது கீழே விழுந்தனும், கள்ளுத்தறிக்கு கீழே விழுந்தோன்னு அடிப்படி செத்துறாங்க. அப்படிதானே? நீங்க பெரிய பெரிய பாவம் சொல்லுவோம், பெரிய பெரிய பாவிகள் நீங்க சாகாமே இருக்காங்க. எவ்வளவு பாவம், உனக்கு ஒரு அழிவு வர உங்க முடி வர எத்தனை பேர் பக்கம் இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கிறார். அதனாலதான் மறுபடி சிக்ஷை, ஊழியக்காரனை அனுப்பி சிக்ஷை, வார்த்தைகளை அனுப்பி சிக்ஷை. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சினிமா பார்த்து, சினிமாக்காரர்கள் பார்த்து, அவர்களை போல மேக்கப் பண்ணிக்கிட்டு, அவர்களை போல ஆடம்பரம் பண்ணிக்கிட்டு,
வர்ற காசெல்லாம் ஆடம்பரமா அபரிமிதமா செலவு பண்ணிக்கிட்டு, பலவிதமான பாவம் சாபம் மீறல் பண்ணிக்கிட்டு, கெட்டதெல்லாம் கத்துக்கிட்டு, கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு, ஆண்டவருக்கு தூரமா சுய இன்பத்தை தேடி சுயமா கர்த்தரை வெட்கப்படுத்தி, கர்த்தருடைய சித்தங்களை வெட்கப்படுத்தி, கர்த்தருடைய வார்த்தைகளை வெட்கப்படுத்தி, கர்த்தருடைய ஆவியானவரை வெட்கப்படுத்தி, கர்த்தருடைய சபையை ஊழியக்காரர்களை துக்கப்படுத்தி காயப்படுத்தி, நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. கடமைக்கு இந்த சபைன்னா அந்த சபை, இந்த ஊழியக்காரன் அந்த ஊழியக்காரன், இந்த வார்த்தைனா அந்த வார்த்தை, இந்த பைபிள் போனா இன்னொரு பைபிள். ஒரு கிழிஞ்சு போன பைபிளை மாத்துறதுக்கு காசு வேணுமா? போய் முகத்துக்கு கிரீம் போடுறதுக்கும் அந்த அதுக்கு தேவையான ஸ்ப்ரே வாங்குறதுக்கும் போய் காசு கட்டிட்டு இருக்கோம். பார்த்துருக்கீங்கன்னா, தெளிவுபடுத்தீங்களா? பைபிள் எங்கேயாவது இந்த பாஸ்டாவது எங்கேயாவது ஓசியில் வாங்கி தராங்க நம்ம பாருங்க. அவங்களுக்கு கல்யாண நாள்ல பிறந்த நாள்னா ஃப்ரீயா கொடுப்பாங்க. முந்தியெல்லாம் கொடுப்பாங்க, கொடுங்க. இப்பெல்லாம் எனக்கு கல்யாண நாள் வருது, என் பர்த்டே வந்து ஒரு பைபிள் தர மாட்டேங்கிறாங்க. ஹலோ, கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய என்ன இருக்கு? வாசனை. கடுங்கோபி ஆட்கணைக்குள்ளாவான், கடுங்கோபி ஆக்கினைக்குள்ளாவான், நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியதாய் வரும். கடுங்கோபி ஆக்கினைக்குள்ளாவான். இன்னும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறான், கோவத்தை விடாம இருக்கிறான்னு சொன்னா அவன் ஆக்கினைக்குள்ளதான் போவான். திரும்பி அவனை தப்புவிச்சாலும் என்ன, தப்பிக்க வேண்டியது வரும். தப்பிக்க முடியுமா? முடியாதா? அதான் விஷயம். இருக்கீங்களா பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே? வார்த்தையை கேட்க ஆரம்பிக்கணும். அதுக்கடுத்த வசனம் புத்தி கேள், வாசிங்க. உன் அந்நிய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். புத்திமதியை ஏற்றுக்கொள். பைபிள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புத்திமதி வரும், ஆலோசனை, கடிந்து கொள்ளும், கண்டிக்கணும், உணர்த்து, எல்லாமே நீங்க ஜாக்கிரதை. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை படிக்கிறதுனால, வேத வசனத்தை படிக்கிறதுனால பிரயோஜனம் என்ன? அதை கடிந்து கொண்டு புத்தி சொல்லி ஆலோசனை சொல்லி நம்மளை சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் அழிவிலும், அதாவது ஆட்களைகளிலிருந்தும் நம்மை தப்புவிக்குது. நீங்க வந்து தூங்கிட்டு போறதுனால, பைபிளை படிக்காமையே உலக பிரகாரம் ஓடிட்டு இருக்கிறதுனால, பைபிளை கையில தொடாம இருக்கிறதுனால உங்களுக்கு அதோடைய உணர்வு கிடையாது. அந்த கண்டிப்புக்குள்ள வரல, அந்த சிச்சைக்குள்ள வரல. அதனாலதான் உங்களுக்குள்ள பாவம் பெருகுது, சாபம் பெருகுது, மீறுதல் பெருகுது. இப்போ நீங்க எங்க போய் நிக்கிறீங்க? முடியல. உங்களுக்காக ஜெபிக்கிறது தொடர்ச்சியாக அடுத்த வார்த்தைப்பான். அளவுக்கும் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோகத்தின் பிதாவே, வேத வசனத்தினால் பிரயோஜனம் என்ன என்று சொல்லக்கூடிய தலைப்புல இந்த நாளிலே கடிந்து கொள்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். நாங்கள் வசனங்களை படிக்கிறவர்களாக, அதுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, அதை சிந்திக்கிறவர்களாக, அதை தியானிக்கிறவர்களாக, அதிலிருந்து வருகிற வார்த்தை புத்திமதிகளாக, உணர்வுகளாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஜாக்கிரதைப்பட்டு மனம் திரும்பி உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த ஆண்டு நாளிலே இந்த வார்த்தையில கேட்ட சபையோர்கள், சிறு பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் ஸ்திரீகளையும் புருஷர்களையும் ஊழியர்களையும் ஊழியக்காரர்களையும் மூப்பர்களையும் இந்த வார்த்தைகளை அந்த சேனல் மூலமாக, மல்டி மீடியா மூலமாக இதை கேட்கிற ஒவ்வொருவரையும், இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசிரியங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை, இந்த ஊழியக்காரர் குடும்பத்தை ஜெபத்தினாலும் காணிக்கையினாலும் தசமபாகத்தினாலும் தாங்கிற ஒவ்வொருவரையும் ஆசிரியங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் சொன்ன பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.